இன்றைக்கி க்ரீன் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் வந்து 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள், எண்ணெய், தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கப்பூ 1, சோம்பு, 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் கேப்சிகம். சிக்கனை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ இது 2 சவுண்ட் விட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் 4 எடுத்துக்கிட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் வெங்காயம் இதை வந்து அரைச்சிக்கலாங்க பேஸ்ட் மாதிரி. பாருங்கள், சிக்கன் வந்து வெந்துருச்சு, சவுண்ட் அடங்கிடுச்சு. பார்த்திங்களா, வெந்து போச்சு. நிறைய வேக விடக்கூடாது. குக்கரில் பிடிக்காதவங்க வானல்லையே செய்யலாம் வேக வச்சு. இப்போ சிக்கனை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுதுங்க. எண்ணெய் காய்ஞ்சி பாருங்கள், பத்தெல்லாம் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆனியன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டுங்க. இஞ்சி பூண்டு போட்டுங்க. கேப்சிகம் போடுறேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சிக்கனை இதில் ஊற்றிடலாம். இதை ஒரு 7 நிமிஷம் விடுங்க. அப்படி மூடி வச்சுருங்க. வாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சிக்கனு பாருங்கள், கரெக்டாக வந்து பதம் வந்திருக்கு. சிக்கன் வெந்துச்சுன்னா இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுட்டு இதில் ஊற்றிடுறேங்க. இது நல்லா கலரி வச்சுங்க. இது அப்படியே வந்து ஒரு 4 நிமிஷம் விடுங்க. அப்படி பாருங்கள், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டில் வைக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேங்க. நான் கொஞ்சோண்டு லெமன் பிழிகிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி. இது ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.